ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமோஸ் லைஃப் ஸ்டைல். பாட்டிலில் ஐஸ் க்யூப்பை போட்டு பாருங்கள், நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. எதுக்காக போடுறோம் அப்படிங்கிறத வீடியோவில் சொல்லியிருக்கேன். இது கூடவே அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாம் நிறைய ஷேர் பண்ணியிருக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஜூஸ் போட்டு குடிக்கவும், ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி சாப்பிட்றதுக்காகவும் நிறைய ஃப்ரூட்ஸ் வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். இந்த மாதிரி பேஸ்கெட்டில் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது அந்த ஃப்ரூட்ஸ் மேலெல்லாம் சின்ன சின்ன கொசு மாதிரி அதிகமாக ஆயும் குட்டி குட்டியாக. அந்த மாதிரி கொசு வரக்கூடாது அப்படின்னா இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு கொசு கூட ஃப்ரூட்ஸில் இருக்கவே இருக்காது. ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்துருக்கிறேன். இதில் 1 ஸ்பூன் சோடா உப்பு சேர்த்துக்கலாம், அதாவது சமையல் சோடா. இது கூடவே 3 கிராம்பையும் சேர்த்துட்டு இந்த பேப்பரை மடித்து எடுத்துட்டு கலண்டு வராமல் இருக்கிறதுக்கு ஒரு ரப்பர் பேண்ட் ஒன்று போட்டு விட்டுறலாம். இதை ஃப்ரூட்ஸ் பேஸ்கெட்டில் வச்சுட்டீங்க அப்படின்னா அந்த ஃப்ரூட்ஸில் ஒரு கொசு கூட ஆயவே ஆயாது. சோடா உப்பும் கிராம்பும் சேர்த்துருக்கிறதுனால இந்த வாடைக்கு ஒரு கொசு கூட அந்த ஃப்ரூட்ஸில் வரவே வராது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பொட்டணத்தை ஃப்ரூட்ஸுக்குள்ளே போட்டு விட்டுருங்க, ஒரு கொசு கூட வராது. வாழைப்பழம் வாங்கணும் அப்படின்னா கொஞ்சம் அதிகமாகவே வாங்குவோம், 1 சிப்பு 2 சிப்புன்னு. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய கொசு ஆயும். இந்த மாதிரி செஞ்சு வச்சிங்கன்னா ஒரு கொசு கூட வராது. ஃப்ரூட்ஸும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விலை கம்மியான நேரத்தில் உருளைக்கிழங்கு அதிகமாக வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்கும். ஃபர்ஸ்ட் வாங்கும்போது நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஆயிருச்சுதுன்னா அப்படியே அது முளைக்க ஆரம்பிச்சிடும். முளைச்ச உருளைக்கிழங்கை சமைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, அது உடம்புக்கு நல்லது இல்லைன்னு சொல்லுவாங்க. நீங்கள் வாங்குற உருளைக்கிழங்கு எத்தனை மாதம் ஆனாலும் முளைக்கக்கூடாது அப்படின்னா உருளைக்கிழங்கு கூட ஒரு 4-5 பூண்டோட தோலையும் போட்டு வச்சிருங்க. உருளைக்கிழங்கு முளைக்கவே முளைக்காது. உருளைக்கிழங்கு வாங்கும்போது மண்ணுள்ள உருளைக்கிழங்கா பார்த்து வாங்குங்க. பூ கொஞ்சம் அதிகமாக வாங்கிட்டோம் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் கவரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வைப்போம். அந்த மாதிரி வைக்கும்போது ஒரு 2-3 நாளிலே பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி அழுகிற மாதிரியும் அந்த பூவோட கலரே மாறி போயிடும். நம்ம வாங்குற பூ வாங்கின மாதிரியே அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படின்னா இந்த டிப்பை நீங்கள் செஞ்சு பாருங்க. டிபன் பாக்ஸ் எடுத்துருக்கிறேன். இதில் டிஷ்யூ பேப்பரை போட்டுட்டு அதுக்கு மேலே சமைக்கிற அரிசி இருக்குதுல அதை கொஞ்சமாக தூவி விட்டுக்கலாம். தூவி விட்டுட்டு அதுக்கு மேலே பூவை எடுத்து இந்த மாதிரி சுற்றி வச்சுட்டு பூவுக்கு மேலேயும் ஒரு டிஷ்யூ பேப்பரை போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேங்க அப்படின்னா 15 to 20 நாள் ஆனாலும் பூ வாடவும் வாடாது, அதோட கலரும் மாறாது. நம்ம எப்படி பூவை வாங்கிட்டு வரோமோ அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நீங்கள் மொட்டா வச்சிங்கன்னா அதே மாதிரி மொட்டாவே இருக்கும். இந்த ஐடியா பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. காஞ்ச மிளகா அதிகமாக வாங்கி ஸ்டோர் பண்ணி வைப்போம். கொஞ்ச நாள்லேயே அதில் இருந்து வண்டும் பங்கஸ் வந்த மாதிரி இருக்கும். மிளகாவை நம்ம உடைச்சி பார்த்தோம் அப்படின்னா அந்த விதையெல்லாம் கலரே மாறி போய் இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. வாங்கின வரமிளகா அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சிருங்க. அடுப்பு ஆன் பண்ணி கடாயி வச்சிருக்கேன். தீயை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வச்சிருக்க காஞ்ச மிளகாவை சேர்த்துட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பையும் மிளகா மேல தூவி விட்டுட்டு நீங்க வறுத்து வச்சிட்டீங்க அப்படின்னா இந்த காஞ்ச மிளகாய் எத்தனை மாசம் ஆனாலும் வண்டு பங்கஸ் எதுவும் வைக்காது, ஃப்ரெஷ்ஷா இருக்கும். வறுனதுக்கு அப்புறம் ஸ்டோர் பண்ணி வைங்க. எதுக்காக உப்பு சேர்த்தோம் அப்படின்னா நம்ம வறுக்கும் போது நெடித்தன்மை அதிகமா வரும். உப்பு சேர்த்து வறுக்கிறதுனால அந்த மிளகாவோட நெடித்தன்மை வரவே வராது. வருஷ கணக்கா இருந்தாலும் கெட்டே போகாது. நம்ம எல்லார் வீட்லயுமே செலோடாப் இருக்கும். அவசரமான டைம்ல செலோடாப்பை யூஸ் பண்ணும்போது அந்த ஸ்டார்டிங் பாயிண்டை கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டமா இருக்கும். நம்ம நெய்ல போட்டு கிளின்னு கிழிச்சு தான் தேட வேண்டிய இருக்கும். ஸ்டார்டிங் பாயிண்டை எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் ஃபர்ஸ்ட் இதை ஸ்டார்டிங் பாயிண்டை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு பல்லு குத்துற குச்சி ஒன்று எடுத்துருக்கிறேன். இதை இந்த செலோடாப்ல வச்சு விட்டுட்டீங்கன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட் எது அப்படிங்கிறத நம்மளால ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். குழந்தைங்க தான் அதிகமாக செலோடாப் யூஸ் பண்ணுவாங்க. அவங்க நோட்டு புக்கெல்லாம் கிழிஞ்சிருச்சுன்னா ஒட்டதுக்காக இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ஐடியாவும் சொல்கிறேன். செலோடாப் ஒன்று எடுத்துருக்கிறேன். இதில் ஸ்டார்டிங் பாயிண்டை எடுத்துட்டு நெத்தியில வைக்கிற பொட்டு ஒன்று எடுத்திருக்கிறேன். அதை இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இந்த மாதிரி வச்சு விட்டுட்டீங்க அப்படின்னா அவசரத்துல நம்ம தேடி அந்த ஸ்டார்டிங் பாயிண்டை நகத்தை வச்சு கிள்ளி எடுக்கணும்னு தேவையே இல்லை. டக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இந்த பொட்டு இருக்க இடத்துல தான் ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்குது அப்படின்னு. இந்த 2 டிப்ஸ்லயும் உங்களுக்கு எந்த டிப்ஸ் ரொம்ப ஈஸியா இருக்கோ அதை நீங்க செஞ்சுக்கோங்க. இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ். இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பாட்டில்ல ஐஸ் கியூப்பை போட்டு பாருங்க, நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. எதுக்காக போடுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாமா? நம்ம எல்லார் வீட்லயுமே நிறைய கிளாஸ் பாட்டில் யூஸ் பண்ணுவோம், மளிகை ஜாமான்லாம் போட்டு வைக்கிறதுக்காக. புதுசா வாங்கும் போது அந்த பாட்டில் பார்க்கறதுக்கே அழகா இருக்கும். அதுவே 1 வருஷம் 2 வருஷம்லாம் ஆயிருச்சுது அப்படின்னா கிளாஸ் பாட்டில் மங்கி போய் அப்படியே பழசு மாதிரி ஆயிரும். அது எப்படி புதுசா வச்சுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்காக 2 ஐஸ் கியூப் எடுத்திருக்கிறேன். இதை அந்த பாட்டில்ல போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா குலுக்கி எடுத்துக்கோங்க. நான் பாட்டில் ஐஸ் போடுறதுக்கு முன்னாடி பாட்டில் எப்படி இருந்ததே அப்படிங்கிறதையும் நான் உங்ககிட்ட காட்டி
காட்டியிருக்கிறேன். நம்ம இந்த மாதிரி போட்டு நல்லா குலுக்கி எடுத்ததுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நான் லைவாகவே உங்ககிட்ட காட்டுறேன். நல்லா இந்த மாதிரி ஐஸை போட்டுட்டு நல்லா வந்து குலுக்கி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி பாட்டிலுக்கு வெளியிலையும் இந்த ஐஸ் கியூப்பை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. தேய்ச்சி விட்டுட்டு தண்ணியில் கழுவிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ அழுக்காகவும் பாட்டில் அப்படியே அதோட கலரே மங்கி போய் இருந்தாலுமே புதுசாக வாங்கும் போது எப்படி பிரைட்டாக இருந்ததோ அந்த மாதிரி நல்ல புதுசு போல பளபளன்னு கிளாஸ் பாட்டில் மாறிடும். இந்த பாட்டிலில் ஐஸை போட்டு நல்லா குலுக்கிட்டு வெளி சைட்லேயும் தேய்ச்சி விட்டுட்டு இப்போ காட்டுறேன் பாருங்க பாட்டில் எவ்வளோ நல்லா பளிச்சுன்னு புதுசு போல இருக்குதுன்னு. இதை நான் கழுவிட்டு வந்ததுக்கப்புறம் மறுபடியும் நான் காட்டுறேன். அதே மாதிரி ஜூஸ் குடிக்கிற பாட்டில், டீ காஃபி குடிக்கிற கிளாஸு, இது எல்லாமே வந்து கொஞ்ச நாள் யூஸ் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப பழசு மாதிரி இருக்கும். அதுலேயும் இந்த ஐஸ் கியூப்பை போட்டு நல்லா குலுக்கிட்டு தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா நல்ல புது பாட்டில் மாதிரி இருக்கும். நம்ம கடையில் வாங்கிட்டு வந்தால் எப்படி இருக்குதோ அதே மாதிரி நல்லா பிரைட்டாக பளிச்சுன்னு இருக்கும். இப்போ நான் இதை ரெண்டையும் கழுவி எடுத்துகிட்டு வரேன். ஃபஸ்ட்டு வந்து நான் காட்டும்போது இந்த ரெண்டும் எப்படி இருந்தது, இப்போ பாருங்க புதுசு போல் பளபளன்னு ஜொலிக்குது. உங்கள் வீட்லேயும் ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணின கிளாஸு இந்த மாதிரி பாட்டில் எல்லாம் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஐஸ் போட்டு தேய்ச்சி பாருங்க, நல்ல புதுசு போல் மாறிடும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. குக்கரில் சாதம் வைப்போம், சாம்பார் பருப்பு எல்லாம் வைப்போம். பருப்பு சாப்பாடெல்லாம் பொங்கி அந்த விசில் போடுற இடத்துல அடைச்சிருச்சுது அப்படின்னா விசிலே வராது. இதுக்கு ஒரு ஊக்கு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் குத்தி குத்தி எடுத்தீங்க அப்படின்னா அடைப்பு இருந்ததுன்னா அது வெளியில் வந்துடும். விசில் மாட்டுற இடத்துலையும் அந்த சுற்றி சுற்றி சின்ன சின்ன ஓட்டைகள் இருக்கும், அதுலேயும் ஊக்க குத்தி குத்தி எடுத்தீங்க அப்படின்னா குக்கரில் விசில் வரலை அப்படின்னா இந்த மாதிரி குத்தி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வச்சு பாருங்கள் விசில் வந்துடும். இதுக்காக கடையில் கொண்டு போய் 100-200 செலவு பண்ணணும் தேவையே இல்லை. ஒரு ஊக்கு மட்டும் இருந்தால் போதும், நம்ம வீட்டில் நம்மளே சரி பண்ணிடலாம். நம்மளோட காசும் மிச்சம். வாரத்துக்கு ஒரு முறையாச்சும் ஊக்கு வச்சு இந்த மாதிரி குத்தி கிளீன் பண்ணி வச்சிருங்க. குழம்புக்கு மசாலா அரைக்கவும் சட்னி வைக்கிறதுக்கும் மிக்சி ஜார் யூஸ் பண்ணுவோம். கேஸ்கட் ரொம்ப லூஸா இருந்துச்சு அப்படின்னா அரைக்கிற மசாலா எல்லாம் வெளியில அள்ளி திரிக்கும். இதை நம்ம வீட்டுல நம்மளே சரி பண்ணிடலாம். இதுக்காக ஒரே ஒரு ரப்பர் பேண்ட் தான் எடுத்திருக்கிறேன். இதை மூடியில போட்டிருக்க அந்த கேஸ்கட் மேல இந்த ரப்பர் பேண்டை மாட்டி விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்க மிக்சி ஜாரை யூஸ் பண்ணி பாருங்க, வெளியில தெரிக்கவே தெரிக்காது. உங்களோட கேஸ்கட் ரொம்ப லூஸா இருந்ததுன்னா அதுல 2 ரப்பர் பேண்ட் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க மிக்சி அரைச்சு பாருங்க, மசாலா எதுவும் கொட்டவே கொட்டாது. வாட்டர் பாட்டிலோட மூடியும் இந்த மாதிரி லூஸா இருந்ததுன்னா வாட்டர் பாட்டிலையும் ரப்பர் பேண்ட் போட்டு விட்டீங்க அப்படின்னா தண்ணி லீக் ஆகவே ஆகாது. இன்னைக்கு பார்த்தா இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாம் நம்ம சேனல்ல நிறைய இருக்குது. நம்ம சேனலை பார்க்காதவங்க ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு பார்த்த டிப்ஸ்ல உங்களுக்கு எந்த டிப்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படிங்கிறதே மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னைக்கு அந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.